நம்ம பிரண்டை துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பிரண்டையை நரம்பு நீக்கி பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு 10 பூண்டு பல், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 துண்டு தேங்காய். இத்தனையும் வதக்கி அரைக்க போகிறோம். முதல்ல கடலை பருப்பு கொஞ்சம் போடுறோம். பிரண்டை துவையலுக்கு கடலை பருப்பு போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அடுத்ததாக சின்ன வெங்காயம் 10, பூண்டு பல் ஒரு 10, காஞ்ச மிளகாய் ஒரு 4, பிரண்டை ஒரு கைப்பிடி போல், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம். ஒரு துண்டு இஞ்சி, புளி ஒரு துண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, கொஞ்சம் போல் கல்லுப்பு. கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது. தூள் உப்பு வந்து உப்புங்களோட வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, அதனால் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இது வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கும். அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். கடைசியாக 2 துண்டு தேங்காய் சின்ன சின்னதாக வெட்டி போட்டு அரைக்க வேண்டியது தான். பிரண்டை துவையல் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கால் உடஞ்சவங்க, கை உடஞ்சவங்க, எலும்பு தேய்மானம், மூட்டு வலி எல்லாத்துக்கும் இந்த பிரண்டை துவையல் அவ்வளோ நல்லது. இந்த பிரண்டை துவையலில் இந்த பொருள் சேர்க்குறதுனால இதோட ஒரு காரத்தன்மை இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போடுறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
அந்த காரம் ஒரு நாக்கில் ஒரு காரத்தன்மை வரும், ஒரு சுருன்னு பிடிக்கிற மாதிரி, அதெல்லாம் போயிடும். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போது சட்னி அரைச்சாச்சு. இது யார் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ சத்து இருக்குது. இப்போ தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம்.